கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாய் உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த செய்திக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் இருதயத்தை காத்துக்கொள் என்ற தலைப்பின் கீழ் இந்த செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். பொல்லாத காலம், எங்கு பார்த்தாலும் வஞ்சிக்கிற ஒரு உலகம். இதில் நம்ம எப்படி இருக்கணுமா? இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தை காத்து கொள்ளவில்லை என்றால் நம்ம அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடே வாழ்ந்து இந்த இருதயத்தை பரிசுத்தமாய் தேவன் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை நம் வாழ்க்கையில் இருக்கும்போது நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளலாம். அன்பானவர்களே, நம்ம இருதயத்தை சுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டை எப்படி நம்ம ஒருவேளை பெரிய கண்ணாடி மாளிகை இல்லைன்னா பெரிய மார்பிள் போட்டு நல்ல வீட்டை கட்டி இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் தூக்கணும், துடைக்கணும். அந்த வேலை செய்ய செய்ய அது நல்ல சுத்தமாகவே இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வசனத்தை வைத்து புடமிட்டு சுத்தமாய் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம சுத்தமாக இருக்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறேன்டா, சங்கீதம் 73:1, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் சுத்த இருதயமாக இருந்தோம் என்றார் தேவன் விரும்புகிற விதத்திலே பரிசுத்தத்தை நாம் காத்து கொண்டோம் என்றால் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இருதயத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒருவேளை மற்றவங்க நம்மளை தூஷிக்கலாம். வேதத்தில் இங்கே ஒரு பகுதி சொல்லப்படுகிறது. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5-12 வரை ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். 7ஆம் வசனத்தை. சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ அப்படின்னு சொல்லி தூஷிக்கிறதை பார்க்கிறோம். யாரை இந்த சீமையை தூஷிக்கிறார் என்றால் தாவீது ராஜாவை தூஷிக்கிறார். அப்போது அபிசாய் ராஜாவை நோக்கி, ராஜாவே, இந்த செத்த நாய் உம்மை தூஷிக்கிறார், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அவனை போய் வெட்டி போடுறேன் அப்படின்னு. அப்போ இந்த தாவீது ராஜா என்ன சொல்கிறாருன்னா, வேண்டாம் வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம், அவனை விட்டு விடு, அவனை என்ன தூஷிக்கும்படியாட்டு கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருப்பாரா இருக்கும், அவன் செய்துட்டு போட்டோம். பாருங்க, அந்த கஷ்டத்தை கூட அந்த தாவீது ராஜா சகித்து, மற்றவங்க தூஷிக்கிறாங்க, இரத்த பிரியனே இரத்த பிரியனே, தொலைந்து போ தொலைந்து போன்னு சொல்லி தூஷிக்கும்போது கூட அந்த ராஜா எதிர்த்து பேசாமல் மௌனமாய் போகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக அந்த கெத்செமனே தோட்டத்தின் அனுபவம் அது ஒரு வேதனைக்குரியதாக இருந்தது. அப்புறம் அவரை பிடித்து கொண்டு போய் அவரை தூஷித்து அடித்து துன்புறுத்தி பல கஷ்டங்களை பல துன்பங்களை அவங்களுக்கு கொடுத்த பிறகு கூட
ஒரு வார்த்தையும் சொல்லலை. வாரினால் சாட்டையினால் அடித்தவர்களையும் துப்பினவர்களையும் தூஷித்தவர்களையும் வேதனைப்படுத்தினவர்களையும் பார்த்து, அப்பா பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க. அப்படி ஒரு பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை அந்த சிலுவையிலே ஏறெடுத்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தாவீது பாருங்க, நம்மை பார்த்து யாராவது தூஷித்தா நமக்கு எவ்வளோ ஆத்திரம் வருது இல்லையா? ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு பாருங்க, அந்த 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கு என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். அவன் அப்படியே விட்டு விடு, தூஷித்துட்டு போட்டோம், என்ன செய்ய முடியும், செய்துட்டு போட்டோம். ஆண்டவர் சொல்லியிருப்பாரா இருக்கும். அவ்வளோ பொறுமையோட, அவ்வளோ தாழ்மையோட, அவ்வளோ அன்போடு நடந்து கொண்டார், இருதயத்தை காத்து கொண்டார். இப்போ வேண்டாத ஒரு வார்த்தை பேசி, ஒரு கெட்ட வார்த்தையை பேசி, இல்லை அப்படின்னால அடிக்க கை ஓங்கி, அங்கே ஒரு சண்டை, ஒரு வேதனை, எதுக்கு அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி கடந்து போகிறதை பார்க்கிறோம். அன்பான இருதயத்தை காத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை நாம் துதிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் அவர் நம்மை கண்மணியைப் போல காக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாக காத்து கொண்டோம் என்றால் தேவனை தரிசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பாங்க. ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்போது, பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்போது, தேவ சித்தம் செய்யும்போது நாம் தேவனை தரிசிக்க முடியும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அங்கே ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இங்கே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ உத்தமனாயிரு. இது அதுவரைக்கும் 99 வயதான பிறகும் இன்னும் பிள்ளைகள் பிறக்கலை. ஆனாலும் கூட ஒரு வார்த்தை சந்தேகப்படவோ அவிசுவாசப்படவோ செய்யாதபடி இருந்தார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உத்தமனாயிரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. எந்த சூழ்நிலை, பிள்ளை இல்லையே ஒரு அவிசுவாசம் வரவோ இல்லை வேறு ஏதாவது செயல்படவோ செய்யாதபடி நீ உத்தமனாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள் வழியாக நம்ம கடந்து வந்தாலும் நம்ம உத்தமமாய் நடக்க நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். ஏன்னா இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆகையினால நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். தேவ சித்தம் செய்வதற்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, கைவிடுகிற தேவன் அல்ல. ஆகையினால அவருடைய அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவில் ஒரு சுத்திகரிப்பு இருக்க வேண்டும். அந்த ஆத்துமாவில் ஒரு ஜீவ ஊற்று புறப்படுகிறது. நீதிமொழிகள்
4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருதயத்தை காத்து கொள்ளும்போது அதிலிருந்து என்ன வருது? ஜீவ ஊற்று. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து கசப்பான தண்ணீரும் தித்திப்பான தண்ணீரும் வருமா? வராது. இந்த இருதயத்தை காத்து கொண்டோம் என்றால், பரிசுத்தமாயிருக்க காத்து கொண்டோம் என்றால், தாவீது சொன்னாரே, அந்த சீமேயி என்னை தூஷிக்கிறான், தூஷித்துட்டு போட்டோம். அந்த இருதயத்தை காத்து கொண்டார். உலகத்து மக்கள் என்ன செய்வாங்க? இப்படிப்பட்ட செயல்பாடுகள் வரும்போது வாயில் கெட்ட வார்த்தையை பேசிடுவாங்க. தொலைஞ்சி போ, நாசமாக போன்னு சொல்லுவாங்க. நீ நாசமாக தான் போவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவீது அப்படிலாம் சொல்லலை. உடனே என்ன சொன்னார்? அந்த அந்த நிந்தையை சகித்து கொண்டார். வாயில் எந்த கெட்ட வார்த்தையும் வரல. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து வந்தால் நல்ல தண்ணி தான் வரும். நல்ல தண்ணி வரலன்னா கெட்ட தண்ணி தான் வரும், அல்ல உப்பு தண்ணி தான் வரும். எல்லா சூழ்நிலையிலையும் நம்முடைய இருதயத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38-39, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தினின்று ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அன்பானவர்களே, முழுமையாக கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து வாழுகிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன உண்டு? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும், விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நம்முடைய ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல், நம்முடைய சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். நம்முடைய ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கு தான் பயப்படணும். ஆத்துமாவை கொல்ல வல்லவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தேவன் மட்டும்தான் நம்முடைய ஆத்துமாவை தொட முடியும். சத்ரு நம்முடைய சரீரத்தை தொடுவானா இருக்கும். ஆனால் ஆத்மாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்க. ஒருவேளை நமக்கு போராட்டங்கள் வரலாம், பலவிதமான பிரச்சனைகள் வரலாம், பலவிதமான துன்பங்கள் வரலாம். அதில் நம்ம ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காத்து கொள்ள முடியுமா? அன்பானவர்களே, எந்த கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கர்த்தருக்கென்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். உத்தமமாய் வாழ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க வேண்டும். அதை உத்தமமாய் வாழ்ந்தால் மட்டும்தான் இருதயத்தை காத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவரையே அன்பு கூற வேண்டும். கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்கிறதுக்கு என்ன ஒரு அடையாளம் சொல்லுங்க? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் முழு அன்பு கூற வேண்டும். அந்த கர்த்தரிடத்தில் நான் முழு அன்பு கூறுகிறேன் என்று சொல்லதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, நம்மை கண்ணு முன்னால் இருக்கிறாங்களே
சகோதர சகோதரிகளை நாம் நேசிக்கும்போது காணாத கடவுளை நேசிக்கிறதுக்கு அடையாளமாகிறது. இன்னைக்கு கண்ணில் கண்ட சகோதரனை திட்டுறதும் சபிக்கிறதும், அப்போ காணாத கடவுளை நான் நேசிக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? நேசிக்கிறோமா? நேசிக்கிறதுக்கு அடையாளம் கண்ணில் கண்ட சகோதரன். இப்போ நம்ம தியானித்தோமே தாவீதை குறித்து. அந்த தீமையை தூற்றுகிறான். அவன் தூட்டினா தூற்றிட்டு போட்டோம், கர்த்தர் சொல்லி இருப்பாரா இருக்கும், செய்துட்டு போட்டோம். தன்னுடைய ஆத்துமாவை காத்து கொண்டார். அந்த சகோதரன் மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. நாளிலும் கூட அன்பாதவங்களே, ஆண்டுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்றாடக ஜீவியத்தில் நமக்கு வருகிற போராட்டங்கள், துன்பங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், வேதனைகள், வியாதியின் அகோரங்கள், வருத்தங்கள், இதில் நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும். ஆத்துமா விலையேற பெற்றது. அது கர்த்தர் ஒருவருக்கே சொந்தமானது. ஆகையினால அவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு நீ தந்த நல்ல வேத பகுதிகளுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் ஆத்மா காக்கப்பட வேண்டும். ஆத்மா காக்கப்பட வேண்டும். ஆத்மாவுக்கு நேராக எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த செய்திகளை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, மற்றவங்களை நேசிக்க முடியாத ஒரு தன்மை இருக்குமானால் மன்னித்து ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேங்கிறவங்க எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இருதயத்தை தாரும். ஆத்மாவை காத்துக்கொள்ள கிருபை தாரும். உலகம், பிசாசு, மாமிசம் வஞ்சித்து போடாதபடி ஆண்டவரே ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களை உமது கரங்களில் தந்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.